இதோட காம்போசிஷனை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணாங்க. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. இதுக்காக டோட்டலி ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இதோட ப்ராசஸ் அண்ட் எக்ஸாக்ட் பழனி முருகரோட சிலை 9 கொடிய விஷயங்களால தான் ஆயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? which is called நவபாசனா. அதுலயும் அந்த கடவுளோட சிலையில பட்டு வர்ற பாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் குடிக்கிறாங்க. பிரசாதமா கொடுக்குற அந்த பால்ல மட்டும் 9 விஷயங்களோட எசன்ஸ் இறங்காமலா இருக்கும்? அஃப்கோர்ஸ் இறங்குது. அதனால தான் அந்த பாலை குடிக்கிற பக்தர்கள் ஆஸ்துமா அண்ட் சில தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாய்சன்ல எப்படி மெடிசினல் வேல்யூ தானே யோசிக்கிறீங்க. இந்த ஆல்கெமிக்கல் சயின்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது த கிரேட் போஹர் சித்தர். இவர் ஆல்கெமி, சித்தா மெடிசன் அண்ட் யோகாலையும் ப்ரொஃபிஷியண்டா இருந்திருக்காரு. இதுக்காக டோட்டலி இந்த 9 பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸையும் ஒன்று சேர்த்து ஆல்கெமிக்கலி ஏன்ஷியன்ட் சித்தா ட்ரெடிஷன் மூலமா பியூரிஃபிகேஷன், டீடாக்சிஃபிகேஷன், காம்பினேஷன் அண்ட் சொலிடிஃபிகேஷன் மூலமா இந்த சிலையை உருவாக்கியிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா சில மருத்துவ மூலிகைகளால இந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்க பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸையும் ஸ்பெசிபிக் கம்போஷன்ல கம்பைன் பண்ணி ஃபைனலா ஒரு சிலையா உருவாக்கி இருக்காரு. இந்த ப்ராசஸ் அண்ட் எக்ஸாக்ட் காம்போசிஷன் தான் விஷத்தையும் மருத்துவ குணமிக்கதா மாத்திருக்கு. இதனாலதான் இந்த சிலையில பட்டு வர்ற அபிஷேக பால் பக்தர்களோட நோய்களுக்கு மருந்தா இருக்கிறதா நம்பப்படுது. இந்த நவபாசன ஐடல் பத்தின முழு குறிப்புகளும் சித்தா மெடிசினல் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் குமரதந்திர மாதிரியான டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. பட் அப்ப இந்த நவபாசன சிலையோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டிவைனிட்டியை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இதோட காம்போசிஷனை யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணாங்க. ஏன் இப்ப இருக்க மாடர்ன் சயின்டிஸ்டாலையும் இதோட காம்போசிஷனை இன்னைக்கு வரைக்குமே பிரேக் பண்ண முடியல.